வயலை அதிர வைத்த வரலாற்று தருணம். அண்ணல் டாக்டர் B.R. அம்பேத்கரின் வெண்கல சிலை திறப்பு விழா கோலாகலம். தங்கவயல் ஆகஸ்ட் 5. ஜெய்பீம் முழக்கங்கள் விண்ணை முட்ட, நீலக்கொடிகள் அலைமோத, மக்கள் வெள்ளம் தங்கவயலை அதிர வைத்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணம் இன்று அரங்கேறியது. கோலார் மாவட்டத்தின் பெருமையை உயர்த்தும் வகையில் தங்கவயல் நகரசபை வளாகத்தில் நிறுவப்பட்ட அண்ணல் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் வெண்கல சிலை ஆயிரக்கணக்கான மக்களின் கரகோஷத்திற்கிடையே திறந்து வைக்கப்பட்டது. இந்த மாபெரும் விழாவில் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் சிலையை திறந்து வைத்து சமத்துவம், கல்வி, சகோதரத்துவம் மற்றும் சமூக நீதி என்ற அம்பேத்கரின் உயரிய கொள்கைகளை அனைவரும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். விழாவில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், அம்பேத்கர் பக்தர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தங்கவயலின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் ஊர்வலமாக வந்து கலந்து கொண்டதால் நகரம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. இந்த உணர்வுபூர்வமான வரலாற்று நிகழ்வின் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால், அரசியல் கட்சிகளின் எல்லைகளையும் கட்சி கொடிகளின் வேறுபாடுகளையும் சாதி மத பாகுபாடுகளையும் கடந்து அனைத்து தரப்பு மக்களும் ஒரே இடத்தில் ஒன்று திரண்டனர். ஜெய்பீம் என்ற ஒரே முழக்கம் ஆயிரக்கணக்கான இதயங்களை ஒன்றிணைத்தது. வேற்றுமைகளை மறந்து மனிதநேயம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை முன்னிறுத்தும் வகையில் மக்கள் கைகோர்த்து நின்ற காட்சி தங்கவயல் வரலாற்றில் மறக்க முடியாத பொன்னான தருணமாக அமைந்தது. அண்ணல் டாக்டர் B.R. அம்பேத்கர் கனவு கண்ட சமத்துவ சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த விழாவே உயிரோட்டமான எடுத்துக்காட்டாக அமைந்தது. கட்சி வேறுபாடு இல்லை, கொடி வேறுபாடு இல்லை, சாதி வேறுபாடு இல்லை, அனைவரின் இதயத்திலும் ஒலித்த ஒரே முழக்கம் ஜெய்பீம் மட்டுமே. அந்த முழக்கம் தங்கவயலில் தெருக்களில் மட்டுமல்ல, மக்களின் இதயங்களிலும் எதிரொலித்தது. நீலக்கொடிகள் பறக்க, மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் வெண்கல சிலை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. கல்வி கற்போம், ஒன்றிணைவோம், உரிமைக்காக போராடுவோம் என்ற அவரது சிந்தனைகள் மீண்டும் மீண்டும் முழங்கின. அண்ணல் அம்பேத்கரின் சிலை ஒரு சிலை அல்ல, இது வெறும் வெண்கல சிலை மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்டோர் தலை குனிந்து வாழாமல் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற புரட்சி சிந்தனையின் உயிரோவியம். இது சமத்துவத்தின் சின்னம், நீதியின் நிழல், மனித உரிமையின் முகவரி, கல்வியின் ஒளிவிளக்கு. இந்த நாட்டில் சட்டம் இருக்கும் வரை, சமுதாயம் இருக்கும் வரை, மனித இனம் வாழும் வரை அண்ணல் டாக்டர் B.R. அம்பேத்கரின் அரசியல் அமைப்பு சட்டமும் அவரது சிந்தனைகளும் மக்களோடு என்றும் பயணிக்கும். இந்த வெண்கல சிலை ஒடுக்கப்பட்டவர்களின் நம்பிக்கை, உழைப்பாளிகளின் உரிமை, இளைஞர்களின் எழுச்சி, பெண்களின் முன்னேற்றம் மற்றும் சமத்துவ இந்தியாவின் கனவுக்கு என்றென்றும் வழிகாட்டும் ஒளி கோபுரமாக விளங்கும். மனிதனை மனிதனாக மதிக்கும் சமுதாயமே உண்மையான ஜனநாயகம் என்ற அம்பேத்கரின் உயரிய லட்சியத்தை நினைவூட்டும் இந்த வரலாற்று சின்னம் தலைமுறைகள் கடந்தும் சமூக நீதியின் குரலாக நிலைத்து நிற்கும். ஜெய்பீம். கல்வியே ஆயுதம், அரசியல் அமைப்பே நம் கவசம். அண்ணல் டாக்டர் B.R. அம்பேத்கரின் புகழ் என்றும் நிலைத்தோங்கட்டும். சமத்துவ இந்தியா வெல்க. வணக்கம். நான் தங்கராஜ், CPM கட்சியினுடைய தாலுகா செயலாளர், நகரமன்ற உறுப்பினர். இன்னைக்கு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய முழு உருவ சிலையை இன்னைக்கு திறக்கப்பட உள்ளது. ஏற்கனவே ஒரு கட்டடத்தால் கட்டப்பட்ட ஒரு சிலை இருந்தது. இது ஆரம்ப கட்டத்துல நானும் நகரசபை உறுப்பினராக தேர்வு செய்து வந்த பிறகு இந்த நகரசபையில முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போதைய தலைவர் வள்ளல் முனுசாமி. அப்போ என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னா, ஏற்கனவே இந்த சிலையினுடைய சில பகுதிங்க சேதம் அடைஞ்சது. முதுகு பகுதி, விரல் பகுதி எல்லாம்.
அப்போ இந்த பக்கம் வரக்கூடிய எல்லா தலித் அமைப்பினுடைய தலைவர்கள் APL ரங்கநாத், நம்ம SSD சம்பத், பல தலைவர்கள் இதெல்லாம் வரும்போது SSD நியூஸ், நம்ம கமல் போன்ற பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் கூட இப்ப வந்து என்ன கூட கேள்வி கேட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கூட என்ன இது மாதிரியான நிலைமையில இருக்குது என்று சொல்லி எல்லாருமே எல்லாம் தலித் சிவசங்கர் இவங்கெல்லாம் கூட மாதிகா தண்டோரானுடைய சிவசங்கர் இவங்கெல்லாம் கூட கேள்வி கேட்டுன்னு இருப்பாங்க. ஆனா நகரசபையில கூட இது என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னா 35 நகரசபை உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்த தீர்மானம் அந்த சிலையை வந்து மாற்றி வெண்கல சிலையை வைக்கணும்னு சொல்லி அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அது அந்த நகரசபையில இருந்தவங்க வந்து எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் ராஜேந்திரன், பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய CPM கட்சி, நாங்க எல்லாமே கூட இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஒருமித்த கருத்தோட இருந்து இந்த சிலையை வந்து புதிய பிரான்ஸ் சிலையை வந்து வெண்கல சிலையை வந்து நிறுவனம் அப்படின்ற முடிவோடு இது செய்யப்பட்டது. காங்கிரஸ் தலைமையிலான நகரசபை இருந்ததுனால இதுக்கு வந்து MLA திருமதி ரூபகலா சசிதரனுடைய முழு ஆதரவு இருந்தது. ஏன்னா அவங்க தலையசிக்காம எந்த விஷயமும் நடக்காது, அது காங்கிரஸ் நகரசபைன்றதுனால. அதுக்கு உறுதுணையா எல்லா நகரசபை உறுப்பினரும் இருந்தா அந்த நகரசபை அந்த கவர்னிங் கவுன்சில், அந்த முனிசிபாலிட்டி கவர்னிங் கவுன்சில் என்ன இருந்துச்சோ இதனுடைய முழு ஒத்துழைப்போடு இந்த சிலை வந்து இன்னைக்கு நிறுவப்பட்டுள்ளது. இது நிறைவேற்றத்துக்கு எல்லா அரசியல் கட்சியும் எல்லா தலித் அமைப்புகளும் குறிப்பா அந்த கவர்னிங் கவுன்சில் பாடிக்கு தான் இதற்கான முழு பெருமை சேரணும். அதுக்கு உறுதுணையா வந்து அப்போதைய தலைவர் வள்ளல் முன்சாமி, பிறகு இருந்த இந்திரா காந்தி தயசங்கர், அதுக்கு உறுதுணையா இருந்த மாண்புமிகு MLA இவங்களுடைய உறுதுணையால இது இருந்தது. பிறகு எல்லாம் சொல்றாங்க இப்போ வந்து DC எல்லாம் கூட உதவினாரு, அது இருக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், அவரெல்லாம் கூட இருந்து நிறைவேற்றப்பட்டது. அந்த கவுன்சில் பாடிக்கு இது முழு பெருமையும் போய் சேரணுன்றது மார்க்சிஸ்ட் பார்ட்டி சார்பாக இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். இன்னைக்கு தங்கவயலுடைய அரசியல் வரலாறுல மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் செய்ய வேண்டிய வேலை. இன்றைக்கு அது நடந்துக்குதுன்னு சொன்னா நம்ம டாக்டர் அம்பேத்கருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கௌரவம், மரியாதை இன்றைக்கு கிடைத்திருப்பது மிகவும் சாலச் சிறந்தது. இத வந்துட்டு ஏற்கனவே இருந்த நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏறத்தாழ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்கு இந்த கோலார் தங்கவேல் வந்து உற்பவம் ஆனதோ அப்பவே வந்து டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை வந்து 100 அடி சிலையை வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஊர்ல கேட்டகரியில ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. கேட்டகரியில SC ST வந்துட்டு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. ஆனா டாக்டர் அம்பேத்கரை மதிக்க மாட்டாங்க. பெருமாள் கோயில் போயிட்டு அங்க உண்டியல்ல வந்து பணத்தை போடுவாங்க. இதுதான் வந்து காலகாலமா நடந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா நமக்கு இன்னைக்கு சட்டமேதை பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் அரசியல் சாசனத்துல எல்லா விதமான உரிமைகளும் அவர் கொடுத்துக்கிறாருன்னு சொன்னா இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவன் தலை நிமிர்ந்து நிக்கிறான்னு சொன்னா அதுக்கு நம்ம டாக்டர் அம்பேத்கர் தான் அவர் தான் காரணம். அப்படிப்பட்ட காரணகர்த்தா இருக்கக்கூடியவர், சமூக நீதியை வந்து நமக்கு போதித்தவர். இன்னைக்கு இந்திய குடிமகனாக இன்னைக்கு தலை நிமிர்ந்து நம்ம நிக்கிறோம்னு சொன்னா அதுக்கு டாக்டர் அம்பேத்கருடைய சாதனை தான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நிகழ்த்திய டாக்டர் அம்பேத்கருடைய இன்றைக்கு பிரான்ஸ் ஸ்டாச்சு வந்து வச்சிருக்கிறது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாகும். ಇಂತಹ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲ ಆತ್ಮೀಯ ಗಣ್ಯತೆಯನ್ನು ನಾನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಕೊಡುಗೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ ಎಂತಹ ಒಂದು ಕೊಡುಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವತ್ತಿನ ದಿವಸ ನಾವೆಲ್ಲ ಬಂದು ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಬಂದು ಹೋರಾಡ್ತಾ ಇದೀವಿ, ಬರ್ತಾ ಇದೀವಿ, ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ, ಓದ್ತಾ ಇದೀವಿ, ಆಯಾ ಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ನಾವು ಬರ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರೇ ಕಾರಣ. ಅಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗೆ ಬಂದು ನಾವು ಇತ್ತೀಚಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂದು ಇಡೀ ರಾಷ್ಟ್ರದಲ್ಲಿ ಅವರ ಗೌರವ ಹೆಸರು ಬಂದು ಪ್ರಬಲವಾಗ್ತಾನೆ ಇದೆ. ಅವರ ಹೆಸರು ಬಂದು ಮುಂದಕ್ಕೆ ಬಂದು ಹೋಗ್ತಾ ಇರಬೇಕು. ನಾವು ಯಾವತ್ತಿಗೂ ಬಂದು ಈ ದೇಶದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಜಾತಿ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಾ ಜನಾಂಗದ ಬರುವ ದೇಶದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಅವ್ರಿಗೆ ಚಿರಋಣಿಯಾಗಿ ಇರ್ತೀವಿ ಅಂತ ಒಂದು ಮಾತನ್ನ ಕೂಡ ತಿಳಿಸಿ, ಇಟ್ ಇಸ್ ರಿಯಲಿ ವೆರಿ ವೆರಿ ಗ್ರೇಟೆಸ್ಟ್ ಅಪಾರ್ಚುನಿಟಿ ದಟ್ ಕೋಲಾರ್ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ though not late it has been erected and our Dr. Ambedkar's statue has been erected and the bronze statue has been erected. So it is really very grateful to think for us, and also we congratulate the people who are involved in these activities for installing this bronze statue. I also
thank the honorable member of legislative assembly as well as the municipal council members and as well as the municipal commissioner and all these people who have given the valid contribution for the erection of the bronze statue in KGF. In that particularly, we are really thankful to all the organizers. Thank you. ಬಂಧುಗಳ ಎಲ್ಲರಿಗೂ ಜೊತೆ ನಮ್ಮ ಅಭ್ಯುದಯ ಏನು ಈ ದಿವಸ KF ತಾಲೂಕಿನ ನಗರಸಭಾ ಆವರಣದಲ್ಲಿ ಭಾರತ ರತ್ನ ಸಂವಿಧಾನ ಶಿಲ್ಪಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ರ ಕಂಚಿನ ಪ್ರತಿಮೆ ಅನಾವರಣ ಆಗಲಿದೆ, ಲೋಕಾರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾನ್ಯ ಈ ತಾಲೂಕಿನ ಈ ಕ್ಷೇತ್ರದ ಜನಪ್ರಿಯ ಶಾಸಕರಾದಂತಹ ಡಾಕ್ಟರ್ ರೂಪಕಲಾ ಸುಂದರಿ ಮೇಡಮ್ ಅವರು ಉದ್ಘಾಟನೆಯನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ KF ತಾಲೂಕಿನ ಜನತೆ ಪರವಾಗಿ, ನಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ, ತಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದ ಭೀಮವನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಬಂಧುಗಳೇ, ಇದು ಈ ಪ್ರತಿಭೆ ಸುಮಾರು ವರ್ಷಗಳ ಕನಸು, KF ತಾಲೂಕಿನ ಜನತೆಯ ಕನಸು. ಹಾಗಾಗಿ ಸುಮಾರು ಜನ ಇದಕ್ಕೆ ಮನವಿಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಹೋರಾಟಗಳು ಮಾಡಿ ಮನವಿ ಮುಖಾಂತರ ಈ ಒಂದು ಪ್ರತಿಮೆ ಅನಾವರಣಕ್ಕೆ ಕಾರಣಭೂತರಾಗಿದ್ದಾರೆ. ನಾವು ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳನ್ನ ತಿಳ್ಕೋಬೇಕು. ಮಾನ್ಯ ಲೋಕಾಯುಕ್ತ ಅಧಿಕಾರಿಗಳು ಬಂದು ಇಲ್ಲಿ ಪೂರ್ವಭಾವಿ ಸಭೆ ನಡೆದಾಗ ಆ ಸಭೆಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಭಾಗವಹಿಸಿದ್ದೀವಿ, ಕುಂದುಕೊರತೆಗಳ ಸಭೆಗೆ. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂಸಂದ್ರ ವಿಜಯಕುಮಾರ್ ಅವರು ಈ ಒಂದು ಕುಂದುಕೊರತೆಗಳ ಸಭೆಗೆ ಆಗಮಿಸಿದ್ರು, ಮನವಿ ಕೊಡಕ್ಕೆ, ಮಾನ್ಯ ಲೋಕಾಯುಕ್ತ ಮನವಿ ಕೊಡಕ್ಕೆ ಆಗಮಿಸಿದ್ರು. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಪ್ರತಿಮೆಯನ್ನು ನೋಡಿ, ಬಾಬಾ ಸಾಹೇಬರ ಪ್ರತಿಮೆ ಯಾವತ್ತಿದ್ದು ಬೆರಳು ನೇರವಾಗಿ ತೋರಿಸಬೇಕು, ಅದು ಈ ತರ ಮಚ್ಚಿದಂಗಿದೆ, ಇದು ಕರೆಕ್ಟ್ ಅಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವಾಗ ಅವರು ನಮ್ಮ ನಾಯಕರುಗಳಿಗೆ, ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ದಲಿತ ನಾಯಕರಿಗೆ ಮನವರಿಕೆ ಮಾಡಿದ್ರು. ಆವಾಗ ಶಿವಶಂಕರ ಅಂತ ಮಾದಿಗ ದಂಡವರ ಇಲ್ಲಿನ ತಾಲೂಕಿನ ಅಧ್ಯಕ್ಷರು, ಹಾಗೆ ನಮ್ಮ ದಾಸ್ ಇವರು ಸಹ ಇದ್ರು. ಮೊದಲು ಮನವಿ ಕೊಟ್ಟಿದ್ದು ಮಾದಿಗ ದಂಡವರ ಶಂಕರ ಮತ್ತು ದಾಸ್ ಅವರೇ ಇಲ್ಲಿ ನಗರಸಭೆಗೆ ಮನವಿ ಕೊಟ್ಟಿದ್ದು. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತಹ ನಮ್ಮ ವಲ್ಲಲ್ ಮುನ್ಸನ್ ಸರ್ ಅವರು ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿದ್ರು. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸದಸ್ಯರು ಸೇರಿ ಒಂದು ಸಭೆ ನಡೆಸಿ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ ಕೈಗೊಂಡು ಈ ಒಂದು ಪ್ರತಿಮೆಯನ್ನ, ಮೊದಲಿದ್ದಂತ ಪ್ರತಿಮೆಯನ್ನ ತೆರವುಗೊಳಿಸಿ ಈಗ ಕಂಚಿನ ಪ್ರತಿಮೆಯನ್ನು ಮಾನ್ಯ ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದ ಜನಪ್ರಿಯ ಶಾಸಕರು ಕಂಚಿನ ಪ್ರತಿಮೆಯನ್ನ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ನಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ, ಇಡೀ ಸಮಾಜದ ಪರವಾಗಿ, ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಅನುಯಾಯಿಗಳ ಪರವಾಗಿ, ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರ ಪರವಾಗಿ ಅವರಿಗೆ ಭೀಮವಂತಿಗಳು. ಹಾಗೇನೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಆಗಿನ 35 ಕೌನ್ಸಿಲರ್ಸ್ ಮತ್ತು ಆಗಿನ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತಹ ವಲ್ಲಲ್ ಮುನ್ಸ್ವಾಮಿ ಅವರಿಗೆ, ಈ ನಗರಸಭೆಯ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೂ ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಆಡಳಿತ ವರ್ಗಕ್ಕೂ ಭೀಮವನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ, ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ ಅವರಿಗೆ ಹೃತ್ಪೂರ್ವಕವಾದ ಭೀಮವನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಉದಯ நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் நன்றினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம கோலார் தங்கவயல் மக்களுக்கு இந்த அம்பேத்கர் சிலை நிறுவுறதுன்னா ஒரு பெரிய கனவா இருந்தது. அந்த கனவை நம்ம மாண்புமிகு திருமதி ரூபகலா சசிதர் MLA மேடம் அவர்கள் நிறைவேற்றி வச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுக்கு எல்லாருமே 35 ஆர்டர் சென்ற கவுன்சிலர்களும் பொதுமக்களும் நல்ல ஆதரவு அளிச்சாங்க. ஏதோ அதிகாரத்துக்கு வந்தோமா போனோமான்னு இல்லாம ஒரு பெரிய சாதனைகளை, நிறைய சாதனைகளை செஞ்சு இருக்கிறாங்க. அந்த சாதனையில இந்த முனிசிபாலிட்டியில வெங்கல சிலை நிறுவனம் ஒரு பெரிய சாதனை அது. அதனால அவங்கள சாதனை பெண் சிங்கம்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சாதனைகளை படைச்சிட்டு வராங்க. அந்த சாதனைகளை நம்ம நிறைய பட்டியல் போட்டு சொல்லலாம். அந்த பட்டியல்ல இதுவும் ஒண்ணு. இன்னும் நிறைய செஞ்சு இருக்காங்க. மக்கள், எங்க மக்கள் யார் என்ன பேசினாலும் அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என் மக்களுக்கு நான் என்ன செய்யணும், என் மக்களுக்கு நான் என்ன சேவை செய்யணும், அதுதான் அவங்க மனசுல இருக்கும். ஒண்ணு நினைச்சதை நான் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அத்தனை போராட்டங்களையும் தாண்டி அவங்க ஒரு பெண் சிங்கமா தனியா நின்று அதை நிறுவாங்கன்னு சொல்லிக்கிறத நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு MLA கடவுள் கிஃப்டா கொடுத்ததுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். எங்க KGF மக்கள் முழு சார்பாகவும், எங்க 26வது வார்டு அம்பேத்கர் வார்டு
அந்த அம்பேத்கர் மக்கள் வார்டு சார்பாகவும் கவுன்சிலர் சார்பாகவும் நாங்க எம்எல்ஏ மேடத்துக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக்கிறோம். அவங்க எங்க ரோடு வேணும், லைட் வேணும், எப்போ ஒரு பெண் வந்து 12 மணி நைட்டுக்கு தனியா உலாத்துறாங்களோ அப்பதான் நம்ம நாடு சுதந்திரம் பெறும்னு அன்னைக்கு சொன்னாங்க. அந்த சுதந்திரத்தை நாங்க இன்னைக்கு எம்எல்ஏ மூலமா அடைஞ்சிட்டோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க திருநாளும் லைட்டு, ஹைமாஸ் லைட்டு, தண்ணி பஞ்சம் எங்கேயுமே இருக்காது. தண்ணி பஞ்சம் ஒவ்வொரு வார்டுலயும் எல்லா வார்டுலயும் பிஸ்லரி தண்ணி கொடுத்துருக்காங்க. இத்தனை சாதனையில படைச்ச எங்கள் எம்எல்ஏக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். எங்க கேஜிஎஃப் மக்கள் சார்பாக நாங்க அனைவருமே மேடம்க்கு ரொம்ப நன்றி சொல்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நன்றியும் நாங்க சொல்லிக்கிறோம். அதை அடுத்து நம்ம தங்கவயல் தங்க பெண்மணி ஒரு வெங்கல சிலையை, அதுவும் நம்ம டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் வெங்கல சிலையை திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்றதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். அவரு எப்படி சாதனையாளரா நின்றாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு பெரிய சாதனையாளர்களா வந்து மக்களுக்கு பல சேவைகளை செய்வாங்க. இன்னமும் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் மக்கள் சேவை அறிஞ்சு செய்வாங்க. எத்தனை போராட்டங்கள் வந்தாங்களோ அதையெல்லாம் முறியடிச்சுட்டு அவங்க செய்யற செயல் என்னவோ மக்களுக்கு நல்லது பண்றது ஒண்ணு மட்டும்தான் அவங்க மனசுல இருக்கு. அதை மட்டும் அவங்க கண்டிப்பா செய்வாங்க, இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால எங்க மக்கள் எல்லாரும் சார்பாகவும் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் ஜெய் பீம் போட்டு பாபா சாஹிப் அம்பேத்கருக்காக ஒரு 5 நிமிஷம் பேசுறேன். அம்பேத்கர் என்பது ஒரு சரித்திரம். அது 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கும். அவர் நம் நாட்டு தங்கம், தென்னாட்டு சிங்கம் என்று அவர் புகழ் வாழ்கவே. இந்த இந்தியாவில 4 ஆறு இருக்குது. பவானி ஆறு, பொன்னி ஆறு, காவேரி ஆறு, வைகை ஆறு. அதில் சிறந்த ஆறு தந்தை பெரியாறு. நெக்ஸ்ட் பாபா சாஹிப் அம்பேத்கர். 3வது வாரி தந்தை எம்ஜிஆர். நம்மூர் தலைவர் எஸ்ஆர். அதனால நமக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் படி 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 என்று சொல்லி நம்மளை படிக்க வைத்து மேதைகள் ஆக்கி இருக்கிறார். அவரிடம் நான் பேசுறேன்னு சொன்னா அது ஒரு சந்தர்ப்பம். இந்த சிலையை வைத்த ரூபா அம்மாவுக்கு கூட நன்றி சொல்றேன். ஏன்னாக்கா இந்த ஊருக்கு யாரு நல்லது செய்தாலும் அந்த அம்மாவை கூட வாழ்த்துவேன். ஃபர்ஸ்ட் இருந்தது அங்கலம், இப்ப வச்சுக்கிற சிலை வெங்கலம், அதை வைத்தவங்க மங்கலம். அதே போல தங்க வயலில சிறந்த தலைவனாக, சிறந்த மனிதனாக, மாமனிதனாக வாழ்ந்த என் தலைவன் பக்தவச்சலம் அண்ணன் அவர்கள் தான் இந்த சிலையை வச்சுது. அவர் இன்று இல்லை. அதனால எங்களுக்கு பெரிய தொல்லை. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்ன சிறு கைகளை நம்பி சரித்திரம் இருக்குது தம்பி என்று கூறி எங்கள் ஜான்சன், முருகா, டிசல்வா, ரீகன், டைசன், முருகன் எல்லாருக்குமே நன்றியை கூறி அம்பேத்கர் இதுல இவங்களுக்கு நன்றி கூறிட்டு எனக்கு பெருமை. நான் பேசிக்கொண்டு இருக்கிறது யாருன்னு சொன்னா டெல்லியில மன்மோகன் சிங், பெங்களூர்ல தருண் சிங், கேஜிஎஃப்ல ராஜா சிங், ஒரே சிங் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம். தங்கவயலின் தங்கமங்கை மேடம் அவங்க வெங்கல சிலை ஓபன் பண்ணியிருக்காங்க டாக்டர் அம்பேத்கருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த கோலார் மாவட்ட சார்பா காவேகா கட்சி சார்பா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். மேடமுக்கு நன்றி தெரிவிச்சுக்கின்னு எங்க காவேகாவோட 5 தலைவர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒருத்தர். அவரு எங்களோட தலைவர், வழிகாட்டி. அவர் நம்மளோட கொள்கை தலைவர், நம்மளோட வழிகாட்டி. இது தளபதி தலைவர் சொல்லியிருக்காங்க. இவங்க தலைமை அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி போயிட்டு மாலை போட்டு ஒரு கௌரவிச்சுட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தலைமை என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நாங்க பண்ணிருக்கோம் தங்கவயல்ல. அதுக்கு மேடமுக்கு நன்றி, முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டுக்கு நன்றி, கமிஷனருக்கு நன்றி, 35 கவுன்சிலருங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி மேடம் மூலியமா வள்ளல் சார் எல்லாம் சேர்ந்து இது வச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தாவேகா சார்பா ரொம்ப நன்றி தெரிவிச்சு. தங்கவயல்ல டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் கால் படைச்ச இடம், அந்த இடத்துல இந்த வெங்கல சிலை வச்சிருந்து எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்குது. ரொம்ப நன்றி. ஜெய்பீம். நமது தங்கவயலிலே பல நாள் கனவை நினைவாக்கி கொண்டிருக்கின்ற தங்கவயல் இரும்பு பெண்மணியாக திகழக்கூடிய எங்களது அருமை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் திரு ரூபகலா சசிதர் மேடமுக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் வட்டத்தின் சார்பாகவும் தங்கவயலில் உள்ள மக்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல நாள் கனவை இன்று வெங்கல சிலமாக அனைத்து இடத்திலே தங்கவயலிலே
எத்தனையோ சிலைகள் இருக்கின்றது. ஆனால் இதுவரைக்கும் தங்கவயலிலே முதல் முறையாக சிட்டி முனிசிபாலிட்டி உள்ள வெங்கல சிலையை நிறுவத்த பெருமை எங்களது சட்டமன்ற உறுப்பினர் மேடமுக்கு சாரும். அதே போல இந்த வெங்கல சிலையை தங்கவயல் தங்க தாரகை திரு ரூபகலா மேடம் அவர்கள் வைத்த பெருமை அவர்களை சாரும். அவரை சார்ந்தவர்கள் மற்றும் நகரசபை கவுன்சிலர்கள் அனைவருக்கும் அந்த பேரும் புகழும் சாரும் என்று தெரிவித்துக் கொண்டு, இப்போது நமது டிவிகே பிரசிடென்ட் கோலார் டிஸ்ட்ரிக்ட் திரு கதிர் அவர்கள் அதற்கு பால் அபிஷேகம் பண்ணோம்னு சொல்லி இருந்தாரு. இல்ல அடுத்த 14th பால் அபிஷேகம் பண்ணி எங்களது கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பெயரால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருக்காக அதை செய்து நாங்கள் கண்டிப்பாக அடுத்த 14th பிறந்த நாளுக்கு பால் அபிஷேகம் பண்ணி எங்கள் இதய தெய்வம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நாங்கள் நன்றியினை தெரிவிக்கின்றோம். ஜெய் பீம்.